சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ ஒண்ணு சாலே யூஸ் ரெஸ்ட் ரூம்னு கேக்குற இவ்வளவு ஃபார்முலா இருக்கியே ப்ரோ. இவ்வளவு ஃபார்முலா இருக்கியே ப்ரோ. சொல்லு ப்ரோ, என்ன இன்னைக்கு செய்யலாம்? இன்னைக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு சண்டே. சிக்கன் பிரியாணி. சரி ப்ரோ, அப்ப நீ வந்து சமைச்சிரு. ஓகேவா ப்ரோ? என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு இடம் வந்து அப்ப இங்க பண்ணலாம். நான் வந்து சமைக்கிறேன், நீங்க கெஸ்ட் மாதிரி ரோல் ப்ளே பண்ணுங்க, நீங்க வந்து vlogging எடுங்க. 3 பேரும் 3 விதமா ஒரு வேலை செய்றோம், சாப்பிடுறோம், என்ஜாய் பண்றோம். தக்காளி வாங்கிட்டு வரியா ப்ரோ? தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் நீங்க வாங்குங்க. ஓகே, நீங்க வீடியோ எடுங்க, எல்லாமே கொடுங்க. நான் வந்து சமைச்சு எல்லாரும் ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய். எப்படி இருக்கும் ப்ரோ? சூப்பரா இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ பண்ணுவேன். நீங்க பண்ணுங்க. பிரியாணிக்கு நமக்கு இது இல்லைன்னா பிரியாணியே கிடையாது. பட்டை இதுதான் இன்கிரீடியன்ஸ். வந்து ஏலக்காய் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் அரோமாவாக இருக்கும். எல்லாமே இருக்காது. இது வந்து ஸ்டார் 2, அப்புறம் லவங்கம் கொஞ்சம். நான் எடுத்து வச்சுக்கிறேன், ஃபியூச்சரில் எனக்கு உதவும், நானும் செய்வேன். பேச்சுலராக இந்த மாதிரி நிறைய பண்ணால் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்கே தனியாக போனாலும் ஈஸியாக பண்ணலாம். அப்புறம் கடல் பாசி போட்டோம்னா இன்னும் ஸ்மெல் சூப்பராக பிரியாணி. ஸ்மெல்லு ரீசனே ஆமாம், கடல் பாசி தான். அவ்வளோதான், எல்லா ஸ்பைசஸும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இனிமேல் தாலி கழிச்சு. ஆனால் ஹைதராபாத் பிரியாணி தான் உனக்கு பிடிக்குமா ப்ரோ? ஹைதராபாத் பிரியாணி நல்லா இருக்கும். நிறைய ஈஸி விட முடிச்சிடலாம். நம்ம ஊர் பிரியாணி சூப்பர் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மல் பிரியாணி தான் பண்ணுவோம், ஹைதராபாத் பிரியாணி. எஸ், அதுவே பெரிய விஷயம். இதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனா செஞ்சுட்டு நம்ம பாத்திரம் ஒழுங்கிறதா என்னவோ கடுப்பாகும். சரி, சாப்பிட்டுக்கலாம். பாட்டில் தான் என்ன வருது, அதுதான் கண்டெய்னரு. நேச்சுரல் லைஃப்னா எதை கிடைக்குதோ அதை அப்படி யூஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றி பாதி அளவு ஊற்றினா போதுமா அப்புறம்? மறைச்சாரல் மாதிரி அப்படியே தூவிடும். 1 டேபிள் ஸ்பூன் போதாதா அப்புறம்? 1.5 ஸ்பூன். ப்ரௌனிஷ் கலர் யூடியூப் சேனல் சொல்லுவாங்க, அதான் கோல்டன் ப்ரௌன். அந்த கோல்டன் ப்ரௌன் பண்ணுவோம். இது எங்க ஸ்டைல் யூடியூப். இப்படி கூட பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுருந்தோம். டிலைட்டுன்னு இருக்கிறதுனால பிராண்டிங் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, அது இதுதான் கிடைச்சிச்சு. இதெல்லாம் கிடைக்குது, கிடைச்சதே போடுவோம். வந்து இஞ்சி பூண்டு. ஆனால் ஆச்சி நல்லா இருக்க மாட்டேங்குது. ஆச்சி நல்லா இருக்க முடியுது. ஆச்சி என்னன்னு கொஞ்சம் பாருங்க, இவங்க நல்லா இருக்குது டிலைட்டு. அப்படியே போடணும். ஒன்று நிறைய இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அடி பிடிக்கும். ஆமாம். சமைக்கிறாப்புல ஹைட்டு. லைட்டாக வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு புதினா தக்காளி, புதினா டொமேட்டோ வந்து நல்லா சின்ன சின்னதாக பீஸாக வெட்டி அப்படியே தூக்கி ஓடும். இதுக்கப்புறம் லைட்டாக
இந்த மாதிரி உப்பு போட்டுருக்கோம். ஏன்னா உப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடைசியில் நம்ம தண்ணி ஊற்றுவோம் நிறைய. ஆமாம். ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றா உப்பு சுத்தமாக இருக்காது. அதான் இப்போயே ஒரு உப்பு போடுறது நல்லா இருக்கும். உப்பு போட்டாச்சு. சரி, லெட்ஸ் சவுத்தே கலக்கு கலக்கே இருக்கலாம். ஆஹா, ஸ்மெல் நல்லா இருக்கும். புதினா போட்டாலே எல்லாம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த வீட்டில் வரைகிறது செம. அப்படியே பாருங்கள, அப்படியே கீழே அப்படியே இது வருது. அடி பிடிக்காம இது பண்ணாமல் இருக்கு. அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அடிக்கும். கை வெட்டி வலிக்கும். அப்படியே வளர்ந்து வளர்ந்து நம்ம கை பேசணுமா, கை அப்படியே அடிக்கும். குக்கிங் ஈஸிலாம் இல்லை போல, கஷ்டம்தான். அவ்வளோ கஷ்டம். ஆனால் சமைக்கிற நீங்களே சொல்கிறீங்க. பேச்சுலராக சமைக்கிறது இன்னும் கஷ்டம். வேலைக்கும் போகணும், குக்கிங்கும் பண்ணணும், வீட்டுக்கும் துவைக்கணும், துணியும் துவைக்கணும், வேலைக்கு திட்டுவாங்க. எல்லாமே கஷ்டம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம் பேச்சுலர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு சும்மா சூப்பராக இருக்கு. அப்படியே அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. யூடியூப் அந்த மாதிரி பச்சை வாசனை கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்பைசஸ் போடணும். மசாலாலாம் போட ஆரம்பிச்சிடலாமா? கொஞ்சம் இப்போ வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றாமல் மறந்துடுவோம். தயிர் கொஞ்சம் எஸ் கீழே ஃபுல்லாக நெல்லி போட்டு பேசுறது வந்து அடிப்பிடிச்சு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோம்னா இதோட ஓகே. தயிர் நெக்ஸ்ட் வந்து தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றலாமா? தயிர் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மசாலாலாம் சேர்க்கிறோம். மசாலா வந்து இப்போ நான் 3 பேர் சமைக்கிறோம். அதனால கொஞ்சம் காரம் லைட்டாக அதிகமாக போட்டால் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 2 ஸ்பூன் போடலாம். சில்லி போட்டு வந்து டாட்டா சில்லி போட்டு டாட்டா கொஞ்சம் வந்து 2 ஸ்பூன் 1 2 1.5 ஸ்பூன் போடணும். அப்புறம் வந்து கரம் மசாலா கண்டிப்பாக பிரியாணி போட்டுட்டே வரும். அப்புறம் கரம் மசாலா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். 1 3 ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். கரம் மசாலாவும் சில்லி பவுடர் போட்டாலே மோர் தென் இனஃப். கரம் மசாலாவே நமக்கு நல்ல டேஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எலுமிச்சை பழத்தை புளிஞ்சிடணும். எலுமிச்சை பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பிரிஞ்சு சாரை ஃபுல்லாக எடுத்து நல்லா சவுத்தே கிடைக்கும். கலக்கி 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 இந்த மசாலா நல்லா கலக்கி ஒரு நல்லா ஸ்டேபிளான நன்மை கொடுக்கணும். சசக் நல்லா பிழிஞ்சிடணும். தண்ணியை புளிஞ்சிடு. தண்ணியே ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் வந்து ஆல்ரெடி தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால இருக்கிற தண்ணியை நல்லா பிழிச்சிடணும். அப்படியே இந்த மசாலாவோட பிளெண்ட் இருக்கும். மசாலாவோட ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கணும். சிக்கனில் போட்ட பிறகு தண்ணி ஊற்றவே கூடாது. ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். சிக்கனில் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த கவுச்சி வாடை வந்து பிரியாணி முடிவு வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம சாப்பிட்டோம்னா கவுச்சி மசாலாலாம் இறங்கினதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றிடும். சிக்கன்லேயே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். சிக்கன்லேயே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா சிக்கனும் இந்த மசாலா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
கீழே எல்லா மசாலா இருக்கு, அதெல்லாம் அதெல்லாம் மேலே அப்படியே இது பண்ணிட்டு இப்படி பண்ணலாம். இப்போ சிக்கனோட நல்ல மசாலா பிளெண்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். சிக்கனில் தண்ணி அப்படியே வரும். ஓஹோ, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே இந்த மாதிரி கலந்துக்கிட்டே. நிறைய பேர் இந்த பேச்சுலர் தான் அப்புறம் மிஸ்டேக் பண்ண. நான் கூட ஸ்டார்டிங் அப்புறம் மிஸ்டேக் சிக்கன் போட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றின பிறகு அப்புறம் பிரியாணி அரிசி போட்டு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டா கவுச்சி வர அடிக்கும். அப்படியே நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதனால நான் அப்புறம் கற்றுக்கிட்டேன். சிக்கன் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா அங்கேருந்தே தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. பேர் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வருது ஹீட்டுக்கு அப்படியே சிக்கன் வெந்துடும். அப்படியே தண்ணியும் அப்படியே சேர்த்து வந்துடும். அப்படியே பொறுமையாக இதெல்லாம் மசாலா இருக்குது, அதெல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணணும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுரும். ஒரு 5 அரிசி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்குது. 3 பேருக்கு கரெக்டாக ½ kg 10 3/4 kg கரெக்டாகும். ஆனால் நம்ம அதிகமாக சாப்பிட ஆமாம், அதுவே சாப்பிடணும். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. கீழே எல்லாம் அடி பிடிச்சி கலந்து போயிட்டு வருவோம். என்ன ப்ரோ ஃபீல் ஆகுது? அசோக்கில் இல்லை வேலை பார்த்தது ப்ரோ. சரவணன் சார்லாம் பார்ப்பாரு ப்ரோ. அதை அதுக்கு தான் எடுக்க ரங்கநாதன் மாதிரி படுத்துருக்க ப்ரோ. அது திருச்சி அரிசி வந்து 1/2 அன் ஹவருக்கு ஊற போடணும். 1/2 அன் ஹவர் ஊற போடணும். ஆக்சுவலாக அதில் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றணும்ல? ஆமாம், ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது. அது தண்ணி சிக்கன்லேயே இருக்கும். அதனால தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லு கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால தண்ணி ஊற்றணும்னா தட்டை வச்சு கொஞ்சம் 5 நிமிஷம் வச்சுருந்தா சிக்கன் நிறைய வரும். எங்கப்பா வாரு ப்ரோ. ஸ்டவ் ஆனால் கொஞ்சம் கீழே வச்சு சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஓகே, தண்ணி ஊற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி நல்லா பரவாயில்ல. கை அதான் கொஞ்சம் இறக்குனா நல்லா இருந்துருக்கா. இல்லை ஸ்டூல் கூட நல்லா இருக்கும். அதான் கூட இல்லை. நான் தின்னலாம், பட் இது உடஞ்சிருச்சுன்னா இல்லை உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம தெரியாம இது பண்ணிட்டோம்னா இறைச்சி சில பேர் தண்ணி ஊற்றியாச்சு. சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எஸ் இல்லையே ப்ரோ, முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு தானே அதான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன செய்யறது, வேலையை செய்யணும், அதுவும் செய்யணும். கீழே அந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம், மசாலாலாம் கீழே இருக்கும் போட்டு. இப்போ தம்மு போட்டாச்சு. தம்மு இறக்க போகிறோம். இப்போ வந்து இறக்கிட்டு ஒரு வச்சு போகிறோம். தம் போட்டு திரும்ப அப்படியே எடுக்கக்கூடாது. அதெல்லாம் உள்ளே இருக்கிற தம் போயிடும். ஓ, அசைடாக வச்சுட்டு முட்டையை அவிக்க போகிறோம். இந்த சட்டியில் வந்து ஆக்சுவலாக 12 மணிக்கு தண்ணிக்காரன் வரேன். நான் வரலை, சண்டேன்றதுனால தூங்கிட்டார் போல. ஒன்று 2 பேர் இங்கே இருக்கோம். ஹாலில் படுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். உப்பு இங்கே, உப்பு அங்கே வச்சிங்க ப்ரோ. உப்பு இங்கே இருக்கு. ஓகே, உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அப்படியே கொதிக்க விட்டுரும். இப்போ நம்ம அப்படியே போட்டாலும் நல்லா இருக்காதா?
அதனால எது இருக்கோ அதுலயே போட்டுறது, போட்டுட்டு ஹீட்டு. அவ்வளோதான். உப்பை போட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு கலர் கலக்கிட்டு ஹீட்டை போட்டுருவோம். ரொம்ப நேரம் ஃப்ரண்ட் வியூவாகவே இருக்குது, அதனால் நான் சரி சைடு வியூ ஃப்ரண்ட் வியூக்கு இங்கேருந்து சரி இப்போ கரண்ட் அப்படியே முட்டையை 3 அவிச்சு எது கிடைக்கிறோ இந்த பாத்திரத்தில் போட்டு அப்படியே டைம் ஆகும். நம்ம போட்டாச்சு, போட்டு அப்படியே சைடு வச்சுருவோம். அது பாட்டு அப்படியே தம் நல்லா இறங்கும். பொடிஸ் லைட்டாக பண்ணலாம். லைட்டாக பண்ணுறதுக்கு முன்னாடி பொடிஸாக கட் பண்ணிடணும் வெங்காயத்தை. நல்லா சின்ன 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 பீஸாக. சேம்வே எக்கும் நல்லா அதே மாதிரி படக் படக்குன்னு ஆடுது எல்லாம். இந்த ஆட ஆரம்பிச்சிச்சு. இது ரைத்தாவுக்கு வெங்காயம் தயாரிச்சு. முட்டை இங்கே ஆடுது, எங்க ஆள் இங்கே வெட்டுறாப்புல, எங்க ஆள் அங்கே மட்டையாட்டாப்புல. சின்னதாக கட் பண்ணணும் பொடிஸாக. ஆனால் வெர்டிக்கலாக கட் பண்ணணும். வெர்டிக்கலாக கட் பண்ணணும் நல்லா இருக்கும் ரைட்டாக. இது எவ்வளோ நிமிஷம் ப்ரோ? இது வந்து முட்டை ஒரு 5 நிமிஷம் ஆகும். முட்டையா? முட்டைக்கு ஒரு 5 மினிட்ஸ். சரிங்க, அப்போ நல்லா பாயில் பண்ணி சும்மா ஒரு தட்டு தட்டினோம்னு ஓடும். வந்துடும். அவ்வளோதான். முட்டையை தூக்கி பிரியாணியில் போட்டுனா பிரியாணி சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது இதுதான் ரைட்டாக நல்லாயிருக்கும். ஸ்டீம் ஆகுது. ஸ்டீம் ஆகுது நல்லா. அவ்வளோ எவ்வளோ ஸ்டீம் ஆகுதோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரெடி ஆக போகுது. அப்படியே தயிரை ஊற்றி சைடு மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஊறணும். தயிரை ஊற்றிக்கோமா. லக்ஷ்மி தயிர். இது வந்து தயிர், ஏதோ லோக்கல் தயிர். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லா வரும். நாங்கள் தண்ணி கெட்டிலில் தான் வச்சுருக்கோம். கெட்டில் தான் தண்ணியே. அப்புறம் அந்த உப்பை போட்டுருவோம் லைட்டாக. உப்பு வந்து எங்கே வீட்டில் ஸ்பூன் மட்டும்தான். நார்மலாகவே கீயை வச்சாலும் எங்கே போகுதுன்னு தெரியாது, இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல இருக்காது. தெரியாது. ஸ்பூன் தேடணும். ஸ்பூன் எங்கே இருக்கு பார்க்கணும். ஸ்பூன் எடுத்துகிட்டு போனியா அப்புறம்? ஸ்பூன் வச்சு நல்லா இதை போய் மிக்ஸ் பண்ணிக்கணும். கலக்கி எனக்கு கூட அவ்வளோ வேணாம் ரைத்தா, நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு வாய் தான். நான் பிரியாணி வெறுசாகவே சாப்பிட்ருவேன். ரைத்தா சாப்பிடுவேன், ஆனால் அவ்வளோவா சாப்பிடுவேன். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏன் ப்ரோ ரைத்தா பிடிக்கும். தயிர் பிடிக்காது, ஆனால் ரைத்தா சாப்பிடுவேன். நிறைய பேர் தயிர் பச்சடி சாப்பிடுவேன், ஆனால் இது தயிர் சாப்பிடுவேன். தயிர் பிடிக்காது. ஆனால் தயிர் பச்சடி சாப்பிடுவேன். அது வெங்காயத்தோட இது இறங்கிடும்ல. எனக்கு அவங்க என்ன சொல்லி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அதேதான். தயிர் பிடிக்காது, ஆனா பால் குடிப்பானா. தயிர் வந்து மத்த இதுல போட்டானா சாப்பிடலாம், மோர் குழம்பு பண்ணி சாப்பிடலாம். அடப்பா ரெண்டுமே தயிர் தானடா, எப்பறம் அவனுக்கு பிடிக்காம போனா அப்புறம் என்ன? அது அப்படிதான். 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுவான். ரெடி ஆயிடுவான். டைம் நம்பர் 144. ஹாலில் பார்ப்போமா? இப்போ வந்து கம்மி எடுத்தாச்சு. வந்து நம்ம ஹாலில் போட்டு எப்படி இருக்குது பார்ப்போம். எங்கள் ஆள் இங்கே இருக்காரு, அதே பொசிஷனில். ஜாப்பனீஸ் என்னன்னு தெரியல, ஆனால் ஏதோ பண்ணுறாப்புல. வாவ் பக்கா. ஃபேன் ஆஃப் பண்ணு. ஆஹா டேங்கப்போ, வாட் இஸ் திஸ்? அன்பிலீவபிள். பக்காவே வந்திருக்கு. இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருந்தாப்புல, பிரியாணி பார்த்தோன்னே எந்திரிச்சிட்டாப்புல. ஒரு 20 மினிட்ஸ் வந்து பொறுமையாக ஸ்லோ குக் பண்ணி பண்ணோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுவோம். கீழே மசாலா தான் இருக்கும். பார்க்கும் போதே நல்லா இருக்கு. இதில் என்ன நல்ல விஷயம்னா அன்பிலீவபிள். பிரியாணி
நல்லா வந்திருக்கு. நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம் போட்டு பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் குக்கரில் வந்து விசில் ஒரு 2 விசில் போட்டு பண்ணிட்டேன். 1 விசில். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம் போட்டு 25 மினிட்ஸ் லோ. ஸ்மெல் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ சூடு ஆயிடும். அதனால மூடி வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். முட்டை வந்து வெந்துருச்சு. அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? எஸ். டன் 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 டன். பிரியாணி நான் அனுப்பிச்சதோட பரவாயில்ல. நல்லா டடன் வந்திருக்கு. டடன் 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 டடன். ஓகே, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பரிமாற்ற நேரம் வந்துச்சு. ஹவுஸ் இட்? சூப்பர் சூப்பர். அந்த வேற லெவலு. ஓகே, செஞ்சவர் இவர் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இடையில வந்தவர் இவர் தான்.